நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் வித்யாபுத்திரன் வி ஆர் ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 960வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பௌர்ணமி திதி. பௌர்ணமியில் அம்பாளை சந்திரபிம்பத்திலேயே பார்த்து பூஜை பண்ணணும் இருக்குது. அந்த காலத்தில் விஷயமான மொட்டை மாடியில் போய் பௌர்ணமி நிலவை கண்ணாடியில் பிரதிபலிக்கிற மாதிரி வச்சுட்டுருவா. அந்த கண்ணாடியில் இப்போ பார்க்கலாம் பௌர்ணமியை, அந்த நிலவை. அதை அதுக்கு தூபதீபம்லாம் காமிச்சு, அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு மாலையெல்லாம் சாத்தி அந்த கண்ணாடிக்கே தரிசனம் பண்ணுறது. அது மாதிரி ஒரு ப்ரொவிஷன் சாயந்தரம் பண்ணலாம். பட் யாராவது ஆற்றுல மொட்டை மாடி இருந்தால் பண்ண முடியும். ஆற்று உள்ள உட்காந்து ஃப்ளாட்டில் உட்காந்து சம்டைம்ஸ் பால்கனி வரைக்கும் தெரிஞ்சாவோட பண்ணலாம். தெர் இஸ் ப்ரொவிஷன். இன்றைக்கி என்னுடைய சிஷ்யை ஊற்றி இருக்கா, பத்மபிரியா ரங்கநாதன் சொல்லிட்டு சைதாப்பேட்டில் இருக்கா. அவள் சித்தா டாக்டர். அவள் இப்போ தான் அமெரிக்கா போயிட்டு வந்தேன். அவள் சொன்னால் டக்குனு ஷீ ரிமைண்டட் மீ, இன்றைக்கி ஆட்டம் சீசன் சரச்சந்த நிர்பானனான்னு ஒரு லலிதா சத்தநாமத்தில் ஒரு நாமாவளி வருது. இந்த 960 வீடியோவில் அதை பற்றி பேசுங்க மாமா அப்படின்னாவோ. சரி, சரச்சந்திர நிபாரணா அம்பாளுடைய அந்த முகபிம்பம் எப்படி இருக்குன்னா, இந்த சரத்கால சந்திரனை போல இருக்குன்னு சொல்லப்படுறது. அதுக்கு ஒரு படத்தை போட்டு அமைச்சிருக்கேன். இது லலிதா பரமேஸ்வரி அவருடைய படத்தை காமிச்சுன்னு ஆரம்பிக்கிறேன். இப்போ அவள் அமிச்ச அந்த படத்தினுடைய இது அது அந்த ஆர்டிக்கல் இட் இஸ் இங்கிலீஷ் ஆக்சுவலி. சரத் ருத்துவில் இருக்கிற சந்திரன் எப்படி இருக்குமோ அந்த அளவு அதில் கலங்காமல் இருக்கும். ஒன்று, இந்த சந்திரன் அந்த வானத்தில் பார்க்கும்போது அது அந்த ஆட்டம் சீசனில் அப்போ பார்க்கும்போது தனியாக ஒரு அழகு. சரச்சந்திர நிபானனான்னு வாட் இஸ் சேஸ் அது பார்க்க போகிறோம். இப்போ நம்மால் சந்திரக்கலையிலே உட்காந்துருக்க மாதிரியே இருக்குது. ரொம்ப அழகான படம் அது. அவள் அமிச்சு வச்ச படம் தான் அது. பத்மபிரியா ரங்கநாதன். இந்த கண்டென்ட் பார்க்கலாம். அதாவது சரச்சந்திர நிபானனா 129வது நாமாவளி போட்டிருக்கு. லலிதா சஹஸ்ரநாமம் ஷரத் சந்திர ப்ளஸ் நிபானனா. ஷரத் ரெஃபர்ஸ் டு த ஆட்டம் சீசன். சரத் ருது சொல்கிறோம் இல்லையா, அது சொல்லியிருக்கு. ஸோ இந்த சரத் ருதுவில் இந்த சந்திரன் எப்படி இருக்கு? ஷரத் சந்திர நிபானனா. ஷரத் ரெஃபர்ஸ் டு த ஆட்டம் சீசன் அண்ட் சந்திரா ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த மூன். சந்திரன் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நிபானனா மீன்ஸ் ஈக்குவலண்ட் டு சரத் ஜோஸ்னா. சரத் ஜோஸ்னா சுத்தம் சசியுதா கதாயுதா. The white autumn moon, and on your head with a crown is adorned with crescent moon and flowing hair அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த அம்பாளுடைய அந்த மயிர்கற்றைகள் அப்படி இருக்குது. அது மேலே இந்த சரச்சந்திரன் விட்டு இருக்கார். யுவர் ஃபேஸ் இஸ் லைக் இந்த ஒயிட் ஆட்டம் மூன் அப்படி அம்பாளை சொல்கிறா. இங்கே மகுடம் மாட்டிருக்கான். அதாவது ஈக்குவலண்ட் டு சரத் ஜோஸ்னா சுத்தம் சசியுதா ஜட்டாயுதா மகுடம். ஓ தேவி, யுவர் ஃபேஸ் இஸ் லைக் த ஒயிட் ஆட்டம் மூன் and on your head with a crown adorned with the crescent moon and flowing hair. Describes the great sage. It may be interesting to note that the Adi Shankara has used the word moon twice in the same line, Josna.
ஜோஸ்னான்னு ஒரு பேர் இருக்குது. ஜோஸ்னால மூன் தான் இட் refers to. Referring to the face. And சஷி, சஷினால அதுவும் மூன் தான் குறிக்கிறது. Referring to the crescent moon of the on the crown. இப்போ இந்த பௌர்ணமி சந்திரனை காமிச்சிருக்கா. அதில் கலங்கம் இருக்குது, கஸ்தூரியாக கலங்கம் இருக்குது. அம்பாள் முகத்தை இதுவாக நினச்சா அதில் இருக்க கஸ்தூரி கலங்கம் போல் அதில் இருக்க கலங்கம் போல் கஸ்தூரி போட்டிருக்கு அம்பாளுக்கு அப்படி சொல்லப்படுது. Sharad Purnima symbolizes the divine light that dispels darkness from our lives. This light is not only physical but also spiritual. அதாவது இருளை போக்கி ஒளியை கொடுக்கறது. Illuminating our souls with the virtues of kindness, wisdom and inner peace. மனசில் ஒரு சாந்தி உண்டாகிறது, வெற்றி உண்டாக்குறது. Spiritual illuminating our souls with the virtues of kindness, அதாவது காருண்யமும் வெற்றியும் அண்ட் இன்னர் பீஸ் மனசு அமைதியும் கொடுக்கறது. The festival inspires to embrace the divine blessings and spread the light of prosperity, happiness and love in the world around them. Sharad Purnima is considered a night of divine blessings bestowed by goddess Lakshmi. It is believed this night goddess of wealth descends upon the earth. இன்னைக்கு அம்பாள் லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பி இருக்கும் இன்னைக்கு. அதனால தான் அந்த பூஜையை பண்ண சொல்கிறேன். Gracing every home with her divine blessings, special rituals and offer prayers to invoke the special favor of benevolence of goddess Lakshmi. So Sri Suktam படிக்கலாம். The moon showers the earth with the elixir of life. It is considered auspicious to sit under the moon's gentle glow, basking in its serene radiance and seeking its divine blessings. This is possible only if we go out of the house. மாடியில் போய் உட்காந்துக்கலாம், நெத்திக்கரையில் உட்காந்துக்கலாம், கோவிலுடைய பிரகாரத்தை உட்காந்து பார்க்கலாம். கபாலீஸ்வரர் கோவிலில் பெரிய பிரகாரம், அங்கே உட்காந்து சரச்சந்திரனை பார்த்துட்டு இன்றைக்கி பண்ணலாம். இன்றைக்கி பண்ணக்கூடிய எல்லா காரியங்களும் 100 மடங்கு பலன் ஜாஸ்தியாகும், லக்ஷ்மி கடாட்சம் ஜாஸ்தியாகும். யார் யார் பண்ணுறாலும் இந்த பூஜை பண்ண விரும்புகிறவா அந்த மூனை அப்படியே கண்ணாடியில் பிரதிபலிக்க செஞ்சு கண்ணாடிக்கு அர்ச்சனை பண்ணிடலாம். இன்றைக்கி சரச்சந்திரனில் அப்படியே வியாபிச்சிருக்கா அம்பாள் எனக்கு. ஸோ லக்ஷ்மி கடாட்சமும் இன்னைக்கு கிடைக்கிறது. லக்ஷ்மி நீ பூமியில் இறங்கி யார் யாரெல்லாம் பூஜை பண்ணுறாலும் அவளுக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணுறான்னு சொல்லப்படுறது. அதெல்லாம் கட்டாயம் எல்லாம் பண்ணுங்க. சாயந்தர வேலை பௌர்ணமியெல்லாம் சாயந்தரம் தான் பண்ணணும். காத்தால் ஆற்றுல பண்ணிடுறோம், வேறு வழி இல்லைன்ட்டு. அட்லீஸ்ட் தரிசனமாக பண்ணணும். சந்திரனை போய் மொட்டை மாடியில் போய் பார்க்கணும். எஸ்பெஷலி இந்த ஆட்டம் சீசனில் பார்த்தா ரொம்ப நல்லா சொல்லியிருக்கேன். கரெக்டாக ரிமைண்ட் பண்ணால் ஸ்ரீமதி டாக்டர் பத்மபிரியா ரங்கநாதன் நம்ம சொன்னதுனால பேச வேண்டியது. எனக்கு ஒரு டாப்பிக்கும் கொடுத்தாகும். ஸோ ரொம்ப அழகாக அந்த படத்தையும் அனுப்பிச்சா. ஸோ ஜஸ்ட் இமீடியட்லி வாண்ட் 960 140 தான் இருக்குது 1000க்கு. ஸோ அது யூ ஹேவ் டு ரீச் தட் ஆல்சோ. இன்றைக்கி அது எப்பயுமே இந்த எண்டு போர்ஷன் வரும்போது 10, 20, 30 ஒரு நல்ல டாப்பிக்காக பேசணும் ஆசை எனக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டாபிக் அமைஞ்சது. ஸோ அவளுக்கு ஒரு நன்றி கூறி நல்லா சௌபாகியவதியர்னு சொல்லி எல்லாரும் யார் யார் பூஜை பண்ணி எல்லாரும் நல்ல சௌக்கியத்தோடு இருக்கணும். அதாவது சகல ஆயுர் ஆரோக்கிய சௌபாகியம் பலஸ்ரீ கீர்த்தி பாக்கியதாந்தி வேத வாக்கியம். அதாவது ஆயுள் இருக்கணும், ஆரோக்கிய சௌபாகியத்தில் ஐஸ்வர்யம் சேர்ந்துடும். தனியாக ஐஸ்வர்யம் கிடைச்சோன்னா ஐஸ்வர்ய சித்தியர்த்தம்னு சொல்லக்கூடாது. சௌபாகியம் சொல்லிட்டா எல்லாமே இஸ் கனெக்டட். ஆயுள் வேணும், ஆரோக்கியம் வேணும், அது அனுபவிக்கிறதுக்கு. சௌபாகியமாக எல்லாமே சேர்ந்துடும் அதில். அதை சொல்லி எல்லாரும் நல்ல
நம்ம ஆயுள் ஆரோக்கிய சௌபாகியத்தோடு இருந்து நல்லபடியாக இருக்கணும் வேண்டிக்கிறேன் அம்பாகிட்ட. இதோட இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.